என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற காரணத்தினால் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், பயனடைகிறார்கள். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஹரீஸ்வரன் தீபதர்சன் 9 வயது, ஏவிபி ட்ரஸ்ட் பள்ளி, கொங்கு வேளாளர் பள்ளி, அவர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் சங்கர் அவர்கள் இவர்களை அற்புதமான ஆசனங்களை பழகி பல்வேறு போட்டிகளில் கலக்க வைத்து பல்வேறு பரிசுகளையும் வென்ற மாணவர்கள், யோகாசன போட்டியில் வல்லவர்கள். அந்த நிலையில் இவர்கள் சேதுபந்த சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். இது ஒரு கடினமான ஆசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு படுத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கால் அந்த பக்கமாக இருக்க முடியாது. காலை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டணும். முதுகை வளைத்து கொண்டு சேதுபந்த ஆசனம்னா மலை ஆசனம். சேதுபந்தம்னா மலை. மலை போன்று இந்த ஆசனம் தோற்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இதை சேதுபந்த ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், முதுகெலும்பு இந்த L4 L5 அந்த எலும்பு வெளியே வந்துட்டு பல்ஜாயிட்டுதும்பாங்க. நிறைய பேருக்கு அதை மாதிரி அதை எலும்பை எடுத்துகிட்டு வேறு எலும்பு வைக்கணும்பாங்க. முதுகு எலும்பில் மட்டும் நம்ம கை வச்சிட்டோம்னா காலே விளங்காமல் போயிடும். மெதுவாக இறங்குங்க. பின்னால் தள்ளிவாங்க. நல்ல மூச்சு விடுங்க. முதுகு எலும்பிலே கையை வைக்கக்கூடாது. இப்போது பாருங்கள், புது புதுமான வியாதிகள்லாம் வருது. முதுகெலும்பு ஒரு மாணவிக்கு 12-13 வயது அப்படியே வளையுது. ஏன் வளையுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். லட்சத்தில் ஒரு பொண்ணுக்கு தான் அப்படி வருமா. சென்னையில் உள்ள பெரிய பிரபலமான ஆஸ்பத்திரியில் அந்த முதுகெலும்பை நேராக ஆக்குவதற்காக கழுத்திலிருந்து அடி வரைக்கும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த முதுகெலும்புக்குள்ளே ஓட்டை இருக்குது, அதில் ஒரு கம்பியை சொருகிட்டாங்க. கம்பியை சொருகணுன்னா முதுகெலும்பு நேராகிட்டு திரும்ப தச்சு ஆஸ்பத்திரியே வச்சுருந்து சரியாயிட்டுது. பிள்ளைன்னு நடக்க முடியல. முதுகெலும்பு சரியாயிட்டு கால் 2லேயும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் கால் விளங்கலை. கால் விளங்காமல் போனதை பார்த்த உடனே 2 மாதம் பெட்டில் இருந்திருக்கா. கால் எழுந்து நடக்கவே முடியாது. அதுக்கு உணர்ச்சியே இல்லை. சடார்னு திரும்ப 2 மாதம் கழித்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த கம்பியை வெளியே எடுத்து திரும்பவும் தச்சுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் யோகாசனம் பண்ணுங்கன்ட்டு. இங்கே நம்ம பயிற்சாலைக்கு வந்திருக்குது, நாங்கள் பயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த எலும்பு நேராகி கொண்டு இருக்கின்றது. ஆகவே யோகத்தால் ஆகாத காரியமே கிடையாது. எல்லாத்துக்கும் சர்ஜரி தான். இப்போ அப்போ தான் பணம் நிறைய கிடைக்கும் என்பதற்காக அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுது பாருங்கள். கால் விளங்கலைன்னா முதல்ல ஒரு ஆப்ரேஷனுக்கு பல லட்சம், 2வது ஆப்ரேஷனுக்கு பல லட்சம் வாங்கிட்டு கடைசியில் நீங்கள் யோகாசனம் செய்யுங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரியுடைய பெயரை சொல்லி நான் விரும்பவில்லை. ஒரே பொண்ணு, அவருக்கு வசதி படைத்தவர், கொண்டாந்து விட்டுட்டார். நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அழகாக பண்ணுது. திரும்ப போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்படியே இருக்குது. 2 மாதம் கழிச்சு எலும்பில் வளைச்சல் கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம். அந்த எலும்பெல்லாம் வளைவுக்கு சான்ஸே கிடையாது. என் அருமை மாணவியே, நீங்கள் தலையை அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் கால் நீட்டி செய்யுங்கடா சேதுபந்த ஆசனத்தை. இந்த ஆசனத்தை செய்யலாம். காலை நேரம் நீட்டுறது தான் ரொம்ப விசேஷம். அப்போ தான் மூளைக்குள்ளே போல இருக்கக்கூடிய நரம்பிலிருந்து கால் பெருவிரலே இருக்கக்கூடிய நரம்பு வரை இழுக்கும். முதுகெலும்பு
நன்றாக பலப்படும். முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். முதுகெலும்பில் எந்த பிரச்சனையும் வராது, கழுத்தெலும்பில் எந்த பிரச்சனையும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும் பாருங்க, தலைக்கீழே தொங்கிட்டு இருக்கும். இந்த நாட்டின் முதுகெலும்பு யாருன்னு கேட்டால் விவசாயம்பாங்க. இப்போ எலெக்ஷன் வருது, விவசாய கூட்டத்தில் போய் பேசுவாங்க நமது அரசியல்வாதிகள். இந்த விவசாயி தான் இந்த நாட்டிற்கு முதுகெலும்பு அப்படிம்பாங்க. தொழிலாளர்கள் மத்தியில் போய் பேசுவாங்க, தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்வார்கள். அடுத்தால் பார்த்திங்கன்னா மாணவர் மத்தியில் வைப்பாங்க, நீங்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்புப்பாங்க. அவர்களெல்லாம் அந்த விவசாயிகளை பற்றியோ மாணவர்களை பற்றியோ பேசலை, முதுகெலும்பை பற்றி பேசுகிறாங்க. முதுகெலும்பு அப்படின்ட்டு, முதுகெலும்பை நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். ஆகவே முதுகெலும்பு என்பது 72,000 நாடி நரம்புகளும் அந்த முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலை. அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதை இருக இருக தலைப்பகுதிக்கு போகிற சர்க்குலேஷன், இடுப்புக்கு கீழே கால்களுக்கு போகிற சர்க்குலேஷன்லாம் நின்றும், குறைஞ்சிரும். அதுதான் வயோதிகத்தன்மையே வருகிறது. முதுகெலும்பை வளைக்க 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 நமக்கு வயோதிகத்தன்மையே வராது. என்றும் இளமையாக ஆரோக்கியமாக இருக்கலாம் வயோதிகர்களும். இப்போ தான் நான் 30 வயசு 40 வயசு ஆனாலே வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது, பல்வேறு வியாதிகள் வந்து விடுகிறது. அதுக்கெல்லாம் நான் தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெரியவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் இது போன்ற ஆசனங்களை செய்ய வேண்டும். பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்கள் செய்ய வேண்டும். அது இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, எல்லா மாணவர்களும் 10 நிமிடமாவது காலையிலும் மாலையிலும் ஆசனம் பழகினால் அவர்கள் நிச்சயமாக இந்த எதிர்காலத்தை நீங்கள் தான் ஆளப்போகிறீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஒரு வைராக்கியம், ஒரு பற்று, அதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வரம்பில்லாமல் எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.